அவங்களோட அப்பா கேட்குறாரு, இவங்க பெத்த அம்மாவா இவங்க பெத்த அப்பாவா, என்னத்துக்கு நீ இவனை அம்மானு கூப்பிடுற, என்னத்துக்கு நீ இவனை அப்பான்னு கூப்பிடுற, அப்படி ரெண்டு பிள்ளைய அவமானப்படுத்தி காலம் முடிக்கிறது. 18 லட்சம் ரூபா நகையை நாங்கள் எடுத்திருந்தாக்கா இப்படி ஒரு இடத்துலயா நாங்கள் இருக்கணும். இந்த மாதிரி இவன் சொல்றான், அம்மா நீ தம்பியே என்னோட தந்துட்டு நீ வேலைக்கு போடா, இவன் பாப்பாடா, எல்லா பக்கமும் யோசிக்கணுமேக்கா. பேசாம செத்துறவோட கூட இருந்தது. அப்ப கூட என்ன மகன்டான்னு நான் ஏமா அழுகிறீங்க. ரயம் போகல நீங்க ஸ்கூல் காசு இல்லாதான் போல. கடைசியாக நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த கிட்னியை விற்கிறதுக்கு கூட நாங்கள்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன்க்கா. யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கூட நாங்க கேட்டு பார்த்துட்டோம். ஆனால் எதையுமே நாம் முடிவு சொல்ல இயலாது. இந்த காணொலியை பார்க்குறவங்க அவங்க உதவி செய்ய விருப்பம் என்று சொல்லி முன்னுக்கு வந்தால் இவருக்கு குருமாதத்தில் பிறந்த பிள்ளை இவருக்கு பால் கொடுக்குறது, அந்த பாலையும் நிப்பாட்டியாது, காசு இல்லை அப்படின்னு பாலையும் நிப்பாட்டி அவமானப்படுத்துற எல்லாருக்கும் முன்னுக்கு நான் இருக்கணும், இந்த 2 பிள்ளைகளோடையும் இருக்கணும். வேற வகையோட பொண்ணு 8 லட்சம் 9 லட்சம் கடனோடையும் நான் இருக்கிட்டேன். தம்மின வேலையெல்லாம் நீங்கள் பார்க்குறது. அப்போ எப்போ ஸ்கூல் போக போகிறீங்க? வீட்டை விட்டு அவையிலும் திறத்திட்டேன். வெளியில போறதுக்காக நேசிங் கோர்ஸ் பிரைவேட்டா நாங்கள் தெளிவாக எல்லாத்தையுமே மறைக்காமல் கதை சொல்லிட்டோம். உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் தீவா. இன்றைக்கு தீவா அங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா வவுனியாக தான் நிற்கிறேன். இன்றைக்கு இந்த காணொலி ஒரு சிக்கலான காணொலி. இந்த அக்கா ஃபோன் பண்ணி கதைச்சதுலேருந்து இவங்களுக்கு உதவி வீடியோ போடுவோமா நாம என்ன முடிவெடுக்கலான்ட்டு என்னாலேயே யோசிக்க முடியாது. அப்படி என்ன ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்றதை வாங்க நேரடியாக காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கலாம் என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் அவங்களோட வீடு. பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய வீடு. என்னடா ஒரு சின்ன துண்டை வளர்த்துட்டு இதான் அவங்களோட வீடுன்னு சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. அதுக்குரிய விளக்கம் அவங்களுடைய கதைப்போம். ஹலோ, இருங்க இருங்க, நீங்களாம் இருங்க. சரி சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன? எந்த பேர் மோனிகா. நீங்கள் யார் யார் வீட்டை இருக்கிறீங்க? நானும் எந்த 3 பிள்ளைகள். இப்போ என்ன பிரச்சனையாண்டா, இப்போ நீங்கள் உங்களோட பிரச்சனையெல்லாம் என்னோட ஃபோன் பண்ணி சொல்லி கதைச்சிங்க. இப்போ நீங்கள் இந்த காணொலியை போடுறதுக்கு சம்மதம் பண்ணி நீங்களும் உங்களோட கணவரை முடிவு எடுத்துருந்தீங்க, சரியா? இப்போ உங்களோட கணவர் அது நாங்கள் அடுத்தடுத்த என்ன முறை என்ன மாதிரின்றது கதைக்கணும், சரியா? இருந்தாலும் நாங்கள் 2 பேர்ட்டையும் கேட்டிருந்தோம். நாங்கள் போக மட்டும் சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கு பிறகு இந்த காணொலி போடுறோம். சரி, இப்போ இனி உங்களை பற்றின விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்களாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்ய விருப்பம், என்ன செய்ய போகிறாங்கன்றதை தொடர்ந்து பார்ப்போம். ஏன்னா உங்களோட சூழ்நிலைக்கு வீடியோ போடாமல் இருக்க இல்லாத போட்டு தான் ஆகணும். இப்படி இக்கட்டான ஒரு நிலைமையில விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லை. நிலைமையில நாங்கள் தெளிவாக எல்லாத்தையுமே மறைக்காமல் கதைச்சி முடிச்சிடுவோம். என்ன? என் பேர் மோனிகா அக்கா. எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இல்லை. அம்மாவோட பாசமும் இல்லை, அப்பாவோட பாசமும் இல்லை. எங்கள் அம்மா அப்பா இல்லை. அம்மா அப்பா சின்ன வயசுலேயே எங்களை அம்மா தாத்தாவை கொடுத்துட்டு அவையே பிரிஞ்சிட்டீங்க. அம்மா அங்கே இருக்கிற, அப்பா அங்கே இருக்கிற. அப்பா மண்ணால் இருக்கிறாங்க கேள்விப்பட்டினாங்க. அப்போ ஒரு டைம் போன டைம் அவர் அங்கே இல்லை. அப்போ நாங்கள் அவரை சந்திக்கலை. அவர் வேணும்னு சொல்லித்தான் நாங்கள் போனோம். ஆனால் அவர் எங்களை விருப்பப்படலை. பிள்ளைகள் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னவர் எங்களுக்கு. நீங்கள் போய் அவர் நேரடியாக பார்த்தீங்க? நேரடியாக பார்த்து நான் அவரை தேடி போனேன். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கல்யாணம் முடித்த பிறகு தேடி போனேன். அப்போ தேடி போக அவர் இருந்தவர், எங்களோட அத்தையோட தான் இருந்தவர் இருக்கு. அவர் பிள்ளைகள் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் எங்களை வெறுக்க வைக்கிட்டார். அப்போ அதுக்கு பிறகு நான் தாத்தா அம்மாவோட இருக்கிற டைம் தாத்தா செத்துட்டாரு. நீங்கள் எத்தனை சகோதரன்? நானும் தம்பியும் மட்டும். தம்பி என்ன செய்கிறாங்க? அவருக்கு கெம்பஸ் கிடைச்சது, படிப்பிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னு கவர்மெண்ட்டுக்கு போகிறார். இப்போ கவர்மெண்ட்டுக்கு போகிறார். எத்தனை வயசு ஆகுது? அவருக்கு 23 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? 27. 27 வயசு. சரி சொல்லுங்கள். இப்போ தாத்தா இறந்ததுக்கு பிறகு நானும் கொஞ்சம் யோசிக்க வலிக்கிட்டுட்டேன். அப்போ ஒரு சிம்பித்து கொண்டு ஒரு போய் வரத்தான். பிறகு எனக்கு அவர் கொஞ்சம் நிறைய அன்பு காட்டினோன்னு அப்போ நான் அதில் இதாகி சரி கல்யாணம் முடிச்சால சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அவரை 18 வயசுலேயே கல்யாணம் முடிச்சுட்டேன். அப்போ எனக்கு தெரியலை, யாரும் சொல்லி வளர்க்குறதுக்கும் யாரும் இல்லை. அம்மம்மா தாத்தாண்ட செல்லத்தில் தானே வளர்ப்பினேன். அப்போ சொல்லி வளர்க்க யாரும் இல்லை. அவர் கஞ்சா ஐஸ் இந்த இதுக்கு அடிமை. அவர்
இப்போ அதனால இவரை வந்து முதல் பிள்ளை வந்து எனக்கு பூவரசங்குளம் நல்லாயன் ஹாஸ்டல்ல தான் பிறந்தவர். அவர் பூவரசங்குளம் தான். இவர் வந்து கல்யாணம் முடிச்சு இவர் வயிற்றுல தங்கினோடனே விட்டுட்டு போயிட்டார். விட்டு கொண்டு போய் பிறகு நான் எம்ஓஹெச் ஆஃபீஸில் போய் கதைச்சி பிறகு இவர் முதலாவது மகனை கொண்டு போய் என்னை கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு விட்டவங்க. கொண்டு விட்டு பிறகு அங்கே பிள்ளை பிறந்தோடனே இந்த பிள்ளைய அடெப்ஷனுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. வேறொரு அம்மா அப்பா வந்துட்டு பிள்ளைய தத்து கொண்டு போகிறதுக்கு. நான் என்னண்டாக்கா பிள்ளைய பெத்த பிள்ளைய தத்து கொடுக்குறது. அப்போ நான் பிள்ளைய தூக்கி கொண்டு நான் போலீஸுக்கு கொண்டுட்டேன். பிறகு போலீஸு வந்ததுக்கு பிறகு அவரோட கதைச்சி பிறகு அவரோட என்ன சேர்த்து விட்டவங்க. சேர்த்து விடுமுறைக்கும் எனக்கு தெரியாது இவர் ஐஸ் போதை கஞ்சா இதெல்லாம் பாவிக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரியாது. சூழ்நிலையால தான் விட்டுட்டு போனவர்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கு பிறகு என்ன சூழ்நிலை கஷ்டம் அம்மாக்களோட தான் இருக்கிறேன். இப்போ நான் ஓடி போய் கல்யாணம் முடிச்சதால எனக்கு எதுவும் தரையில்லை. நானட்டு எதுவும் காணி எதுவுமே தரையில்லை. அப்போ அவர் கொஞ்சம் இழிவா பார்க்க விட்டுட்டார். பார்க்க வைக்கிட்டோட திருப்பி விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போனதுக்கு பிறகு தான் வந்து இந்த பாபா ரெண்டாவது பாபா பிறந்தது. அப்போ அதுக்கு பிறகு இவர் சொன்னவர் எனக்கு எங்கேயாவது லோன் எடுத்து தான் நான் வெளிநாட்டுக்கு போய் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கை இருக்கா ஒரு லோன் எடுத்து இருந்த நகை எல்லாத்தையும் விற்று கொடுத்து அப்போ அம்மம்மா நகை தந்தவா பிறகு போடுறதுக்கு நல்லா இருக்கிறீங்க தானே அப்படின்னு போட தந்தவா. பிறகு அந்த நகை எல்லாத்தையும் நான் விற்று கொடுத்து காசு கையில் கொடுத்தோன்னா அவர் எடுத்துக்கொண்டு வேறொரு இவரோட போயிட்டார். வேறொரு கேளோட போனோன்னு இப்போ 8 லட்சம் 9 லட்சம் கடனோடையும் நான் இறுகிட்டேன். இறங்கினதுக்கு பிறகு நான் என்ன செய்யணுன்னு எனக்கு தெரியலக்கா. வீட்டு நான் மட்டும்தான். அப்போ பேசாமல் செத்துடலாமோட கூட இருந்தது. அப்போ கூட என்ன மாண்டான்னு நான் ஏமா அழுகிறீங்க எல்லாரும் வேலைக்கு போய் பிள்ளைகளை பாப்பினம் தானே நீங்களும் வேலைக்கு போக மாட்டேன். என்ன பிள்ளை தைரியப்படுத்தி தான் நான் கவர்மெண்ட்டுக்கே வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கடனை கட்டினேன். நான் கட்டி பிறகு நான் செகண்டா அப்போ இவர் விட்டுட்டு போய் ஒரு 2 வருஷம் ஆகிட்டு அதுக்கு பிறகு நான் வெளியில் போகணும் எல்லாத்துக்கும் முன்னுக்கு நல்லா இருக்கும். நான் இந்த பிள்ளையோட நினைச்சு வெளியில் போகிறதுக்காக நேசிங் கோர்ஸ் செஞ்சேன் ப்ரைவேட்டாக. அப்போ அதுக்கு செய்ய நான் 2வது கல்யாணம் முடித்தவர் தான் என்ன படிப்பிச்சு இந்த மிச்ச கடனையும் கட்டினவர். அப்போ எனக்கு நம்பிக்கை வந்தது இந்த 2 பிள்ளையும் அவர் வச்சு பாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களோட அம்மா மாட்டை கேட்டு 2வது திருமணம் செஞ்சு கொண்டேன். அவர் கடனெல்லாம் கட்டினவன் தானே பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நல்லபடியான தான் இருப்பான். நீ கல்யாணம் முடிச்சு நீ எல்லாத்துக்கும் உனக்கு நல்லா ஆயிடும். அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? அம்மம்மா வந்து ஸ்ரீராமபுரத்தில் தான் இருக்கு. இல்லை அந்த எங்கள் 2வது நீங்கள் வெட்டிங் அவர் மாத்தலை. நான் யாழ்ப்பாணத்தில் வந்து நேசிங் கோர்ஸ் செஞ்சதால நான் ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸிபிஷன் ஒன்றுக்கு போன இடத்துல தான் அவரை பார்த்து சந்திச்சிட்டேன். அப்போ தான் நம்பர் கொடுத்து கதைக்க வலிக்கிட்டேன். அப்போ நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளை இருக்குது ஓம்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்ல. பிறகு இவர் எங்களோட அம்மம்மாவோட கதைச்சி தான் பிறகு பழக்கமாகி பிறகு அவர்கிட்ட வந்து எங்களோட இருந்தவன். அப்போ இருக்க நல்லா தான் நாங்கள் இருந்து கொண்டு இருந்தோம். எங்களோட வீட்டில் சித்தப்பாக்களுக்கு இவரை பிடிக்காது என்னையும் பிடிக்காது. அவர் ஒவ்வொரு பொய்யை சொல்லி எங்களை வீட்டை விட்டு திரத்தினோன்னு எனக்கு இந்த பக்கம் எங்கே போகிறேன்னு தெரியல. அவையோட வீட்டை போனாலும் இந்த 2 பிள்ளைகள் யாருன்னு நான் சொல்லணும். அப்போ எல்லா பிரச்சனையும் சந்தித்து நான் பிறகு சிறுவர் நல்லடத்துக்கு போய் சொன்னேன் எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. இவரோட அம்மாவோட வீட்டை எல்லா பற்றியும் சொன்னேன். இப்படி நான் 2வது கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு எங்களோட அம்மா அப்பாவுக்கு தெரியாது. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு தெரியாது. இப்போ அவைகளுக்கு வந்து எங்களோட வீட்டில் இருந்து ஃபோன் எடுத்து சொல்லிட்டேன். 2 பிள்ளைக்காரையும் 1 பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கிறான்னு அவையில் என்னத்துக்கு வீட்டை வச்சிருக்கிறாங்கன்னு வீட்டை விட்டு அவையிலும் திறத்திட்டேன். ஆனால் இப்போ எடுத்தழுதியாக இருக்கிறீங்க? இல்லை நான் இவருக்கு தாவரிப்பு வழக்கு போட்டேன். நான் போட்டதுக்கு பிறகு எனக்கு வேணாம் டிவோர்ஸுக்கு போடுங்கன்னு சொல்லி பிறகு டிவோர்ஸுக்கு போட அவன் வந்து சைன் வைக்கணும் அப்படின்னு சொன்னவங்க. அவர் இன்னும் வந்து சைன் வைக்கலை. அப்போ சைன் வைக்காமல் இருக்க நாங்கள் சொன்னோம். அவர்கிட்டையும் இவங்க கோட்ஸால் எடுத்து கதைச்சவங்க வந்து சைன் வைக்க சொல்லி அவர் வாரன்னு சொல்லி இன்று வரைக்கும் வர இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. அவரோட தொடர்பு கதைக்கிறது எதுவுமே இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு கூட ஏதாவது எனக்கு வேணாம் எனக்கு அவர் இருக்கிறார் பார்க்குறதுக்கு. இந்த பிள்ளைகளை சரி ஏதாவது ஒரு படிப்புக்கோ இல்லாட்டி சாப்பாட்டுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னா நீ வச்சுப்பார் அந்த பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னவர். அப்போ சொல்ல அதுக்கு பிறகு நான் கேட்குறேன். நான் தானே எந்த பிள்ளைகளை நான் வளர்த்துக்கணும். நானும் அம்மா அப்பா இல்லாமல் பட்ட கஷ்டம் என்ன பிள்ளைகள் படக்கூடாதுன்னு அந்த பிள்ளைகளையும் என்னோட இழுத்து தெரிகிறது. அப்போ இவங்க 2 பேரையும் மாத்திரையில் இருக்கிற இவரோட அம்மா அப்பா கூட்டி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்போ அவங்களோட அப்பா கேட்குறாரு இந்த பெத்த அம்மாவா இந்த பெத்த அப்பாவா என்னத்துக்கு நீ இவனை அம்மான்னு கூப்பிடுற என்னத்துக்கு நீ இவனை அப்பான்னு கூப்பிடுற அப்படி 2 பிள்ளைய அவமானப்படுத்தி காலம் முறுக்கினவன். முறுக்கிறது
வாரதோட அம்மா என்ன எங்கேயாவது கூட கோஸ்டல்ல சரியப்பா சேர்த்துறப்ப எனக்கு இப்படி எல்லாம் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அங்க இருந்து வந்து சிறுவர் கன்னடத்தை இப்படி எல்லாம் கதைச்சேன். கதைச்சதுக்கு பிறகு அவன் ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து தரணும். அங்கே எங்கிட்ட திருத்தவங்க சரி வராது. பிறகு இந்த இடத்து ஆடியஸ் தலைவர் வரார். பிறகு அவர் சொன்னார், எங்களோட இடத்துல ஆடியஸ் மண்டபம் ஒன்று தான் இருக்கு, வேணும்னா அந்த மண்டபத்தில் வந்து இருக்கட்டும். ஒரு 3 மண்டபம் இருக்கு, அது ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் எங்களை விட்டவங்க அந்த நாள் இரவு. நானும் இந்த 3 பிள்ளைகள் தான். அப்போ அதில் தனியாக இருக்கிற ஒரு பாதுகாப்பு. அந்த ஆண்டு இப்போ உங்களோட திருப்பி முடிச்ச கணவருங்க அவர் வேலைக்கு போயிட்டார். தம்புளையில் அவர் வேலை செஞ்சவர். அப்போ வேலைக்கு போன இடத்துல அவருக்கு நான் சொல்லிட்டு இப்படியெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ அவர் வர எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டவர். இப்போ கேட்க நான் சொல்ல இப்படிதான் எனக்கு இங்கே இருக்கேடாது, ஒரு நிரந்தரமான இடம் இல்லாமல் தானே எல்லாரும் அவமானப்படுத்தி என்ன ரோட்டில் வர்றீங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் இந்த 2 பிள்ளைங்களும் கூட்டிக் கொண்டு போகிறேன்னு நான் வந்துட்டேன். அப்போ வர பிறகு இந்த மண்டபத்தில் தனியாக இருக்கும்போது தான் பிறகு அவையல் இது தனியாக இருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பிறகு ஒரு அம்மா இடம் தந்தவா அங்கே வந்து இருங்க அப்படின்னு. பிறகு அந்த இடத்துல 2 நாள் இருந்தேன். இப்போ 2 நாள் இருக்கு. பிறகு இவரை சிறுவர் நன்னடத்த பிரிவு அவங்க வந்து கூப்பிட்டவங்க. பிறகு இவரை பற்றி விசாரித்தவங்க. அவங்க சொன்னவங்க நல்லா உழைக்கிறாமல, பிறகு இன்னத்துக்கு அவர் அங்கே விட்டுட்டு போய் இருக்கணும் அப்படின்னு சொல்ல எங்களோட வீட்டாக்கள் போய் வேலை செய்கிற இடத்துலையும் இவர் களவெடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க. எங்க வேலை செய்ய கண்டி மரக்காலையில் வேலை செஞ்ச ரவுனியா கண்டி மரக்காலையில் அங்கே அவமானப்படுத்திட்டாங்க. பிறகு அங்கே அவமானப்படுத்தி அவையிலும் வேலையை விட்டு போக சொல்லிட்டேன். நம்பிக்கை இல்லாத இடத்துல என்னென்னு இருக்கிறதுன்னு அவையிலும் வேலைக்கு சேர்க்கல. பிறகு எல்லா இடத்துலையும் வேலைக்கு தேடி பார்த்தும் அவருக்கு சரியான வேலை ஒன்றுமே கிடைக்கல. சரியான ஒரு ஏமாந்துட்ட மக்கள் எங்களோட வாழ்க்கையில தனியா போராடி நான் எல்லா விஷயத்திலையும் ஏமாந்துட்டேன். இனியும் என்ன இதுதான் இந்த கடைசி முடிவு, எந்த போராட்டம் இது மட்டும்தான். இந்த மாதிரி இவன் சொல்றான், அம்மா நீ தம்பியே என்னோட தந்துட்டு நீ வேலைக்கு போண்டா, இவன் பாப்பானா எல்லா பக்கமும் யோசிக்க உடனேக்கா. நிறைய பேர் வருவினம், போட்டோ பிடிப்பினம், எது யாராவது ஹெல்ப் பண்ணினா உங்களுக்கு உதவி செய்யணும்னு போயிருவினம். ஆனால் திருப்பி வர மாட்டேனும். இப்படியே ஏமாந்து கடைசி இன்னொரு இடத்துல இருக்கிறோம். அதில் சேர்ச் நடக்கிறது. அங்கே அந்த முதல் ரூமில் சேர்ச் நடத்துகிறவங்க இருக்கிறோம். 2வது ரூமில் அவங்களோட அண்ணா இருக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன இதில் தான் நாங்கள் அடைச்சிப்பட்டுருக்கிறோம். இதுக்கு 3000 ரூபா வாடகை கொடுத்துருக்குறோம். கரண்ட் தண்ணி பில் 3000 ரூபா காசுக்குள்ளேயே அடங்குது எல்லாம். கியூஆர் காசு வர மாதம் 10,000 ரூபா. அந்த காசுல நம்ம கொடுக்குறது. இல்லாட்டி அவசர நேரத்தில் காசுகள் வேண்டுவா என்னட்ட இருந்தால் அந்த டைம் நான் கழிச்சு கொடுக்குறேன். சரி, இப்போ இதெல்லாம் சரி, இப்போ இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இப்போ நீங்கள் திருப்பி மறுமணம் முடிக்க வரீங்க. அவர் இப்போ வேலை இப்போ நிரந்தரமான ஒரு இடம் இல்லை. அங்கே எங்கிட்ட அவரையும் மனக்கழிச்சாச்சு. அவருக்கும் வேலை இல்லை. கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அப்போ கஷ்டப்படதான் இவர் அவருக்கு இருக்கிறதுக்கும் விருப்பம் இல்லாமல் சொல்லிட்டு தான் போனவர். தான் ஒரு ஆள் உழைச்சி வீடு கட்ட சேர்க்கிறதா, பிள்ளைகளோட படிப்புக்கு பார்க்குறதா, இல்லாட்டி இவன் குறுமாதத்தில் பிறந்த பிள்ளை இவனுக்கு பால் கொடுக்குறது. இப்போ அந்த பாலையும் நிப்பாட்டியாச்சு, காசு இல்லை அப்படின்னு பாலையும் நிப்பாட்டியாச்சு. எல்லாத்தையும் யோசிச்சு அவர் போனவர் தான். காசு அனுப்பல. போய் 1 மாதம் ஆகிட்டு இப்போ 2வது இடத்துல வேலை செய்யணும்னு சொன்னவர் காசு அனுப்பல. நானும் கேட்குறேன். 2 பிள்ளைகளுக்காக நான் போய் அவர்கிட்ட பிறகு கேட்டு பிரச்சனை வரும், சண்டை குடும்பத்துக்குள்ள அப்படின்னு நான் எதுவுமே கேட்கல அவர்கிட்ட. சாப்பாடு இன்னைக்கு என்ன சமைச்சு சாப்பிட்டீங்க? இன்னைக்கு சோறு முட்டை வரும். இவருக்கு எத்தனை மாதம்? இவருக்கு 5ஆம் தேதியோட 6 மாதம். கொண்டு போவா தம்பிய? கொண்டு போவா தம்பிய? வேணாமா? தம்பி விருப்பமா? தம்பி விருப்பமா? என்ன விருப்பமா? தம்பியா விருப்பம்? என்னடாப்பா தம்பிய விருப்பமா? அக்காவுக்கு தம்பிய விருப்பமா? நீங்கள் உங்களோட லைஃப்ல என்ன செய்ய போறீங்க? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் எழுதுங்க. வேறு என்ன பாடம் எடுத்துறீங்க? ஆர்ட்ஸ். அவ்வளோ படித்து நிறைய விஷயம் யோசிக்கல அப்படியா?
எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நாட்களில் வர்றது தானே தவறி ஒரு முடிவு எடுக்கிறது. சரி சரி இப்போ இவங்க கையில் அவங்க 2 பேரும் அந்த தம்பிஇந்த ஸ்கூல் அலுவலை பற்றி கதைங்க. ஸ்கூலுக்கு என்னத்துக்காக நிப்பாட்டினீங்க? இவருக்கு கொப்பி புத்தகம் வேண்டும். அப்போ அதுவும் கஷ்டம். இவர்கிட்டயே நான் கேட்டுக்கொண்டே இருக்கல அது எல்லாத்துக்கும். ஏன்னா அண்ணா பிரிச்சா பார்த்து வரல. இவர் பிறந்த உடனே எனக்கே அது விளங்கிட்டு பிள்ளைகளை பிரித்து பார்க்குற அப்படின்றது விளங்கிட்டு எனக்கு. அப்போ அதனால நான் அவர் இருந்தாலும் அந்த பிள்ளைகளோட மூவ் பண்ண மாட்டேன். அந்த சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்றதோட விட்டுருவேன். இந்த பிள்ளை பிறந்தோன்னா அந்த பிள்ளைகளை கணக்கு எடுக்கிறது. அப்போ அதனால எனக்கு விளங்கிட்டு சும்மா அந்த 2 பிள்ளைகளுக்காக நான் சண்டை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் கேட்குறேன். அப்போ கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது படிப்பிக்கிறதுக்கு. ஒரு நிரந்தர இடம் இல்லாமல் எங்கே ஸ்கூல் சேர்க்குறது தெரியாமல் இருக்குதான். பிறகு ஒரு பாஸ்டர் அவரோட விட்டு தான் இங்கே ஊழியம் செய்கிறவாறு தலைமை போகிறவர் அவங்களோட விட்டு தான் கொண்டு நான் விட்டுருந்தேன். அப்போ அவையில் சொன்னாங்கன்னா நான் வச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு வீடியோ எடுத்தவங்க. வீடியோ எடுத்து இந்த 2 பிள்ளைங்களோட கணவர் விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தவங்க. வீடியோ எடுத்து நாங்கள் வச்சு பார்க்குறோம் லீவிங் சர்டிஃபிகேட் சொல்லித்தான் நான் வச்சு பார்ப்பாங்க நம்பிக்கையில் கொண்டே கொடுத்தேன். அவையும் கைவிட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து எங்கள்கிட்டயே தந்துட்டீங்க. எங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தந்துட்டீங்க. அவருக்கு ஸ்கூலும் இல்லாமல் விட்டு வச்சுருக்கீங்க. அவர் எத்தனையாம் ஆண்டு பிடிக்கணும்? இப்போ இந்த வருஷம் 3ஆம் ஆண்டு. இப்போ எந்த ஸ்கூலுக்கு சேர்க்க போகிறீங்க? என்ன முடிவில் இருக்கிறீங்க? எங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு எத்தனையோ என்ன சொல்றது, காசு இருக்கிறவங்களுக்கு 2-3 வீடுன்னு அரசாங்கமே கொடுக்க வீட்டு திட்டம். ஆனா எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாங்க போராடினாலும் எங்களுக்கு வீட்டு திட்டமும் கிடைக்குது இல்லை. வீட்டு திட்டத்துக்கு பேரும் வருது. எத்தனையோ தடவை நான் வீட்டு திட்டத்துக்கு பஞ்சு போட்டேன். ஆனா பேர் வரையில. கேட்டா வந்தா தரம் தரம் ஆனா எந்த வரைக்கும் வரையில. இப்போ எனக்கு இன்னொன்று சொல்லுங்கள். இப்போ உங்களோட கணவர் உங்களோட சேர்ந்து வாழ்கிற முடிவில் இருக்கிறாரா இல்லையா? அவர் இப்போ என்னன்னா தனக்கு ஒரு நிரந்தரமான சொன்னவர் எனக்கு ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து தந்தால் அதில் நான் மரக்கறி வியாபாரம் கருவாட்டு வியாபாரம் ஏதாவது செஞ்சு கொண்டு வீட்டோடையே இருப்பேன். அப்போ நாங்கள் அம்மா விட்டு தானே இருந்தேன். நாங்கள் அவைகளுக்கு அங்கே நிறைய ஏமாற்றி சாப்பிட்டுட்டீங்க. அப்போ நானும் வேலைக்கு போனேன். நான் கவர்மெண்ட்டுக்கு போனேன். நான் 30,000-40,000 தான் கடைக்கு கட்டுவேன். அதெல்லாம் இப்போ இந்த இதில் இருக்குது. அங்கே இருந்தாக்கா கொஞ்சம் பிரச்சனையால் எல்லா பக்கமும் 18 லட்சம் ரூபாய்க்கு கடனில் போய் என்னை கூட போலீஸில் கொண்டு மாட்டிட்டீங்க. அவ்வளவு கடன் அவ்வளோ நகையவும் இவர் எடுத்துட்டு வந்துட்டார். அவையோட 18 லட்சம் ரூபாய் நகையவும் இவர் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லித்தான் வழக்கு இவரோட பேரில் போட்டுட்டீங்க. இப்போ இவர் என்னன்னா உங்களோட ஆட்கள் இப்படி நாங்கள் செய்யாத தப்புக்கு அவமானப்படுத்திட்டுறாங்க தானே. அப்புறம் என்னத்துக்கு உங்களை வச்சு பார்க்கணும் அப்படின்றது தான் அவரோட ஒரு இது. 18 லட்சம் ரூபாய் நகையை நாங்கள் எடுத்திருந்தாக்கா இப்படி ஒரு இடத்துலயா நாங்கள் இருக்கணும். நாங்கள் இந்நேரம் எங்கேயோ எங்களோட அம்மா தாத்தா செத்து நேரம் நகைகள் வித்து தர சொல்லி தந்தவா. அப்போ கொஞ்சம் கஷ்டம். மாமாவும் ஜெயிலில் பிடிப்பட்டு இருந்தவர். இந்த பிஸ்னஸ் தான் செஞ்சவர். அவர் லொஸ்ட் ஆகிட்டார். அப்போ அந்த டைம் வித்துன்னு கொடுத்தது. அந்த வித்து கொடுத்த நகையெல்லாம் இப்போ இவரே நகைன்னு சொல்லி அந்த டைம் இவர் இல்லை அவங்களோட நகைன்னு சொல்லி இப்போ சண்டை பிடிச்சிருக்கீங்க. ஆனால் நாங்கள் இப்போ எங்களோட அம்மா சொன்ன வீடியோ ஆதாரம் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ வார மாதம் வழக்கில் காட்டுறதுக்கு இப்போ நாங்கள் இவ்வளோ செலவழிச்சினாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் லோயர் தக்க வச்சோம். அதெல்லாம் கொண்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு விளக்கிட்டு வருவாராமா. அதுக்கு வழக்கு 4ஆம் மாதம் 21. அது மட்டும் என்ன செய்ய போறீங்க? காசு அனுப்ப மாட்டேன்ற. இப்போ நான் ஃபோன் கதை கேட்க மாட்டேன் பார்த்தேன். காசு தனக்கே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லி கொண்டு இருந்தாங்க. முந்தின நாள் போய் காதை 2 பேரும் போட்டிருந்த தோட்டத்தில் அடகு வச்சுட்டு அரிசி 5 கிலோ சாமான் வேணிக்கணும் வந்தேன். அதில் இருந்த காசுல தான் இன்றைக்கும் சாமான் வந்து சமைச்சு சாப்பிட்டேன். இப்போ உங்களுக்கு பரவாயில்ல. இப்போ 3 பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இந்த பிள்ளைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம்? இப்போ பால் தான் கொடுத்து கொண்டு இருந்தது. இப்போ நிப்பாட்டி பால் இனி 6 மாதத்துக்கு தான் ஏதாவது சாப்பாடு தீர்த்தோம். சாப்பாடு எனக்கு தெரியல. நாங்கெல்லாம் வாழவே கூடாதா அப்படின்னு தான் இருக்கு. எனக்கு 2வது திருமணம் முடிச்சாலும் சரி ஏதோ ஒரு வழியில முன்னேறிடலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா வழியிலையும் தோத்து போன எனக்கா இந்த வாழ்க்கை. எங்களுக்கு நீங்க பிள்ளைலாம் 3 பிள்ளை கையில அவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? கடைசியாக நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்க. இந்த கிட்னியை விற்கிறதுக்கு கூட நான் ஆக்கள்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன்க்கா. சரியா யாராவது என்ன சொல்லுங்க அப்படின்னு கூட நான் கேட்டு பார்த்துட்டேன்.
அப்படி இருந்தா அதுல ஒரு நிரந்தரமான வீடு இருக்கும், இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு பிள்ளைகளை படிப்பிச்சு நீங்க நிரந்தரமான ஒரு வீட்டை இருக்கணும், அதான் உங்களோட ஆசை. அவமானப்படுத்தின எல்லாருக்கும் முன்னுக்கு நான் இருக்கணும், என்னோட 2 பிள்ளைகளோடையும் இருக்கணும். எல்லாரும் சொன்னவங்க இந்த 2 பிள்ளையோட நீ என்னடி இருப்பேன்னு கேட்டவங்க. எல்லாருக்கும் முன்னுக்கு நான் வாழ்ந்து காட்டணும் இந்த 2 பிள்ளையோட இருக்கிறேன். எனக்கு இந்த காலெல்லாம் பெருவிரல் இல்லக்கா. ஸ்கூல்ல மரம் விழுந்தது, நான் தையல்ல நிக்கல, நான் லைனிங்ல தான் நின்றேன். ஆனா மற்ற தச்சே பழக இல்லையா? தச்சு சும்மா சின்ன சின்ன பீஸ்கள் அடிச்சனால் அதுக்கு பிறகு லைனிங்ல தான் கால் 2 வீங்க வலிக்கிட்டு தைக்க வலிக்கிட பிறகு ஐனிங்ல மாறி நின்றேன். அவர் போன் அடிச்சா எடுப்பாரா? எடுத்து நாங்கள் காய்ச்சி பார்க்க என்ன முடிவில் இருக்கிறேன். அவர்கிட்ட நீங்கள் முதல்ல கேட்க சொன்னீங்க தானே, அப்போ நான் கேட்டேன். நான் சொல்கிறேன் நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல, அதனால் அந்த அக்காக்களோட கதைச்சினான். அவெல்லாம் எனக்கு யாராவது ஒரு நிரந்தரமான ஒரு சின்ன வீடுனாலும் பரவாயில்ல, நிரந்தரமான ஒரு வீடும் அதோட சேர்ந்து ஏதாவது எனக்கு தொழில் இருந்தால் அந்த பிள்ளைகளை வச்சு பார்ப்பேன். அப்போ அவருக்கு நாங்கள் ஆட்டோ எடுத்து கொடுக்குறது தானே சொன்னாங்க. இப்போ அவர் என்னென்னா தான் ஏதாவது ஒரு தொழில் இருந்தால் எங்களோடய இருப்பேன். அவருக்கு இந்த வாரத்துக்கும் ஒரு மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்களோட இருந்தோட நானே பயந்து தானக்கா படுக்கிறேன். அங்கால ஒரு ஆம்பளை படுப்பேன், எதுக்குள்ளனாலும் அதாவது ஒரு அவமானமான செயல் தானே, ஒரு ஆம்பளை இருக்கிறதுக்கு என் வீட்டில் நாங்கள் படுக்கிறது அப்படின்ட்டு நான் இந்த பக்கத்து வீட்டில் தான் போய் படுக்கிறது. படுத்துட்டேன். சாப்பிட்டாங்களா? சாப்பாடு கொடுத்துருவீங்களா? அப்படியா? இல்லை சாப்பாடு இல்லாமல் அழுதுருக்காங்களா? விடியாதவங்க தான். நான் ஒரு ஆட்டோக்காரன்னாட்ட காசு கொடுத்துட்டேன், சாமான். அப்போ நேற்று அடகு வச்ச காசு? நேற்று அடகு வைக்கிறேன், முந்தின நாள் தான் அடகு வைக்கிறான். ஆட்டோக்காரன்னாவுக்கு 8000 ரூபாய் காசு கடன் அவருக்கு கொடுக்கணும். அவர் கொஞ்சம் நம்பிக்கையான ஆள். அவர்கிட்ட 12000 ரூபாய்க்கு அடகு வைத்தேன், 8000 ரூபாய்க்கு சாமான் வேணும். இப்போ நேற்று முந்தின நாள் வந்து இறைச்சி கறி வச்சு தர சொல்லி பிறகு இறைச்சி வேண்டி பிறகு அவருக்கு மரவள்ளி பொரியல் அதெல்லாம் வேண்டி கொடுத்து 1500 ரூபா கையில் கிடந்தது. அப்போ இவா நேற்று அந்த சிஸ்டர் 500 ரூபா வேண்டிட்டா, மிச்சம் 1000 ரூபா கிடந்தது. இப்போ மண்ணெண்ணைக்கு ஒதுக்கி வச்சிருந்தேன். அதுலேயும் நேற்று பிஸ்கெட் காட்டுகள் கறிக்கிறது காட்டுகள் அதெல்லாம் போட்டுருவேன். பிறகு அது அண்ணா 1000 ரூபா வட்ட கேட்க கொண்டு தந்தவர் உடனே திருப்பி பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கினேன். ஷூ எடுத்தேன். சிச்சு வச்சுட்டீங்க போல தட்டையில். அம்மா தட்டையில் என்ன வேலை செஞ்சீங்க? நீங்கள் கொலப்படி வேலை செய்கிறீங்களா? என்ன பேர் வருது? ஜிதேஷ். ஜிதேஷ். அப்போ ஜிதேஷை பார்க்கவே பப்பா வேற இல்லையா? இன்றைக்கு நாங்கள் சந்திக்க வந்த இந்த அக்கா வந்து சின்னலேருந்து அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாமல் பாட்டி தாத்தாவோட வளர்ந்து அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கை அதுவும் இல்லாமல் அப்புறம் இன்னொரு மறுமணம் அதுவும் ஒரு குழஞ்சு போன நிலைமையில இருக்கிறாங்க. அதையும் தாண்டி இப்போ 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்குரிய வசதி இல்லாமல் 2 பிள்ளையுமே ஒரு ஸ்கூல் போகாமல் இருக்கிறாங்களா? அவனே சரி, எல்கேஜி போனவா 2 பிள்ளைகளுமே படிப்பு இல்லாமல் வீட்டை இருக்கிறாங்க. தம்பி கேட்குறாரா சின்ன தம்பியை கையில் தந்துட்டு நீங்கள் வேலைக்கு போங்க நான் பார்த்து கொள்றேன். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாங்க. என்ன செய்யறேன்னு தெரியாம இது இவங்க இருக்கிற இடம் இதுதான். இந்த ஒரு இடத்துக்குள்ள இந்த ஒரு சின்ன ஒரு இதுல தரப்பாலை கட்டி மறைத்து கொண்டு இதுக்குள்ள 3 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு தானம் இருக்கிறாங்க. ஒரு வருமானம் இல்லாம உழைக்க இயலும், இப்ப கவர்மெண்ட் வேலையை போக இயலும், ஆனா பராமரிக்கிறதுக்கு இந்த சின்னவரை பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால இப்படியே இவங்க இதில் வச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறது, என்ன இவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, நீங்க என்ன செய்ய போறீங்க, அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்கலான்றது உண்மையாவே எனக்கும் இந்த இடத்துல ஒற்று அறிவு கூட இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அக்கா எடுத்து கதை கேட்க கூட அக்காட்ட நிறைய கேள்வி கிடைக்க கேட்டுக்கொண்டதா. இப்போ அந்த கேள்வியெல்லாம் என்னன்னு இவங்களுக்கு பதில் சொல்றது, என்ன முடிவு எடுக்கலாம், இவங்களுக்கு என்ன நிரந்தர தொழில் கொடுக்கலாம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டேன். என்ன இப்போ அவங்களுக்கு இடம் இல்லை, இந்த வவுனியால எங்கே கொண்டு நான் இப்போ அவங்களை இருத்துறது எனக்கு சத்தியமாக தெரியலை. ஆனால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இடம் இருந்தால் சொல்லுங்கள். முதல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அடுத்தது எதையாவது உண்டு யோசிக்கலாம். 3 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு நிம்மதியும் இல்லாமல் நித்திரையும் இல்லாமல் இருக்கின்றது உண்மையாகவே ஒரு கொடுமை. அதை இப்போ அவங்க அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க தெரியாமல் விடிய எழும்புவோமா மாட்டோமான்ற ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. யோசிச்சு கொண்டு பாப்போம் என்ன செய்ய போறீங்க, என்ன முடிவு எடுக்க சொல்றீங்க, எங்கிட்ட என்ன கேட்குறீங்க அதை சொல்லுங்க. யாராவது அக்கா எங்களுக்கு
எனக்கெல்லாம் எல்லாருக்கும் முன்னுக்கும் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் தனியாக போராடி பார்த்தேன். போராடி தோத்து தான் 7வது கட்டத்துல தான் உங்களுக்கு நான் கோல் அடிச்சு கொண்டிருந்தேன். எனக்கு யாராவது அவங்களோட சகோதரன் மாதிரி நினைச்சு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடம் ஒரு வேலையும் இருந்தாக்கா நான் இந்த பிள்ளைகளை யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். நான் இந்த பிள்ளைகளை வச்சு நான் பார்த்து கொண்டு இருப்பேன். சின்ன வயசுலேருந்து இந்த குடும்பத்தை தம்பிக்கு உதவி செஞ்சு படிப்பு செலவு எல்லாம் செஞ்சதுலேருந்து நான் தான் அதே அவ்வளோ பெருசாக செஞ்சு நான் இந்த பிள்ளைகளை பார்க்க மாட்டேன். தம்பி உங்களோட கதைக்கவே இல்லையா? கதைக்க மாட்டேன். என்னத்துக்காக? ஏன்னு சொன்னால் நான் முதல் வெடிவு பண்ணினவர் அவரை நிறைய அவமானப்படுத்திட்டார் தம்பியை. அதனால தம்பியை கதைக்கவே இல்லை. எப்படி கஷ்டப்படுற தம்பி தெரியுமா? நீங்களாவே ஃபோன் பண்ணி கேட்கலாம். தம்பி கூட உதவி செய்யணும்ன்றதுக்காக இல்லை. நீங்கள் வந்து 3 பிள்ளைகளையும் வந்து தனியாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஆட்டோக்காரர் கொண்டு உங்களுக்கு காசு கேட்டோன்னு தராங்க. ஆனால் அதை இந்த சமுதாயம் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வரைக்கும் ஓடி வந்து பார்க்குறாங்க. என்னென்னு உங்களோட தான் சொல்கிறீங்க. சொல்லக்கூடாது. அப்போ அதனால தம்பிக்கு வந்து காய்ச்சி பார்த்துருக்கலாமே. அவரோட இவர் கதைச்சவர் அவர் கேட்டார், அம்மம்மா இருக்கிற காணியில் ஒரு சின்ன துண்டு இடத்தை சரி தாங்க, அவளை கொட்டியில் போட்டு தயவு செய்து எனக்கு கோல் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி, நீங்கள் அம்மாட்ட நேரடியாக போய் நாங்கள் கதைச்சினாங்க. அப்போ தான் அவள் சொன்னவா நாங்கள் நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுல அதை நாங்கள் அவாக தெரியாமையே வீடியோ எடுத்துட்டோம். அப்போ அது மட்டும்தான் நாங்கள் போராடுறதுக்குரிய கடைசி இது, அந்த வீடியோ மட்டும்தான். அப்போ அந்த வீடியோவை நாங்கள் காட்டினாதான் நாங்கள் அதில் எப்போ வாரமாக 50,000 ரூபாய் காசு கட்ட சொல்லியிருக்கு. இல்லாட்டி என்ன ரிமாண்ட் பண்ணுவேன். எனக்கு நான் என்னத்தை பிடிச்சி கொண்டு காசு கட்டுறது அப்படின்றது எனக்கு தெரியாது. அந்த ஆதாரம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கு. எடுக்காத நகைக்கே நீங்கள் கோட்ஸால அப்படி மிரட்டுறாங்களோ எனக்கு தெரியாது. அப்படி நீங்கள் தம்பிக்கு உங்களோட அலுவலை பாருங்க. இப்போ ஒரு பாய் இருக்கு, பாய் எல்லாம் கீழே போட்டு படுப்பீங்க. என்ன திருப்பி வீடியோ எடுக்க அழுக தொடங்குது. அவர் உங்களை பார்த்து தான் அழுகிறார். அந்த அண்ணாவை பார்த்து அழுகுறீங்க நீங்கள் இல்லையா? சிரிக்கிறேன். சரி சொல்லுங்கள், அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கிறீங்க? ஏன்னா எனக்கு வந்து உங்களுக்கு முடிவு சொல்ல தெரியலக்கா, நீங்கள் தான் சொல்லணும். என்னென்னா எங்களோட வீட்டாக்கள் அவமானப்படுத்திட்டாங்கன்னு தான் நான் அவ்வளவு தூரத்தில் போய் நிற்கிறேன். நல்லா தான் பார்த்து கொண்டு இருந்தவர், நான் போய் சொல்லல, நல்லா தான் பார்த்து கொண்டு இருந்தவர். எங்களோட வீட்டாக்களை அவமானப்படுத்தினதால் ஏன் உங்களை வச்சு பார்த்தாலும் தனக்கு கெட்ட பேர் தானே அப்படின்றதுக்காக தான் 1 மாதம் போனவர். காசு மனப்பேல 1 மனப்பேல நாங்கள் காசு கேட்டாலும் அவர் ஏதாவது சொல்லிவிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன். நான் பிள்ளைகளும் சாப்பாடு கற்றுதுன்னு தான் நான் தோட்டையும் கொண்டு வச்சேன். அப்புறம் அதுக்கு பிறகு ஏதாவது யாராவது இறங்குனா எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடமும் அதோட சேர்த்து ஏதாவது ஒரு தொழிலும் இருந்தாக்கா நான் இந்த பிள்ளைகளை வச்சு பார்ப்பேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வெளியில் வேலைக்கு போய் இப்போதே கொண்டு செய்யல. அது இவர் ஓரளவு வளரணும், நீங்கள் இவரை பார்க்கணும். 2 பிள்ளைகளையும் வீட்டை வச்சுருக்கிறீங்க படிப்பிக்காமல். அவர் 4ஆம் ஆண்டு, இவர் நர்சரி, அவர் 3ஆம் ஆண்டு. அவர் 3ஆம் ஆண்டு. என்ன பார்க்குறீங்க? முடிவெடுப்போம். அமைதி காக்கிறத தவிர இந்த இடத்துல முடிவெடுக்க தெரியல. ஓடி வர உங்களை படிக்க விருப்பம் இங்கே வாங்கலை. வரேன். உங்களை படிக்க விருப்பமா? படித்து என்ன விருப்பம்? டாக்டராகவா? இங்கே வாங்கலாம், இருங்களேன், கதைப்பாங்க. இதில் உங்களோட பேர் என்ன? ஜோயா? ஜோய் ஃபுல் நேமா ஜோய் தானா? ஜோய் என்ன சாப்பிட்டு வருது? ஜோய் ஹர்சாந்த். ஜோய் ஹர்சாந்த் என்ன சாப்பிட்டு வருது போயிட்டு? யார் மாவு தந்தது? அவங்க தந்தவங்கள அதான் சாப்பிட்டேன். நீங்கள் டேஸ்ட்டாக இருக்கா? யாரை பிடிக்கும் ஜோய் ஹர்சாந்து? அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாரையும் பிடிக்குமா? அப்போ தம்பியை கொண்டு போட்டேண்ணா வேணாமா? தம்பி விருப்பமா? தம்பிக்கு அடிக்கிறீங்களா? இப்போ அம்மா சொன்னவ அவர் தான் தொட்டில் போட்ட நித்திரையாக்குறவர். நீங்கள் சமைங்க, டக்குன்னு சமைங்கம்மா, நான் நித்திரையாக்கிடுவேன். தம்பின வேலையெல்லாம் நீங்களா பார்க்குறது? அப்போ எப்போ ஸ்கூல் போக போகிறீங்க?
அம்மாட்ட கேட்கலையா நான் ஸ்கூல் போவேன் அம்மாட்ட கேட்கலையா? கேட்டிங்களா அம்மாட்ட? கேட்கலையா இது வரைக்கும்? இல்லையா? இது என்ன சிரிப்பு? அம்மாவை நீங்கள் கேட்டிங்களா ஏன் என்ன ஸ்கூலால் நிப்பாட்டினீங்கன்னு கேட்டிங்களா? ஏன் கேட்கல? கேளுங்க நீங்கள் ஏன் அம்மா என்ன ஸ்கூலால் நிப்பாட்டினீங்கன்னு. ஏன் நீங்கள் ஸ்கூல் போகலன்னு கேட்குறேன். ஏன் போகல நீங்கள் ஸ்கூல்? காசு இல்லை அதுதான் போல. வேறு சேர்க்கணுமே ஸ்கூல். ஏன் ஸ்கூல் சேர்க்கணுமே உங்களை? அங்கே கிளிநொச்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு பிரின்சிபல். ஏன் சேர்க்க மாட்டார் சொன்னவர் உங்களை? சேர்க்குறேன்னு சொல்லிட்டு சேர்க்கலை. சேர்க்குறேன்னு சொல்லிட்டு சேர்க்கல போச்சுது. அப்போ இங்கேருந்து ஏன் அவசரப்பட்டு வெட்டினீங்க? நான் இல்லை அப்பா. அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுண்ணா? ஆனால் இப்போ நீங்கள் படித்தாதானே அம்மாவையும் பார்க்கலாம், தம்பியையும் பார்க்கலாம், தங்கச்சியையும் பார்க்கலாம். நீங்கள் படிக்காமல் வீட்டில் இருந்து தம்பியை தொட்டிலில் போட்டு அடிக்கொண்டு இருந்தால் அப்புறம் என்ன தம்பியையும் தங்கச்சியையும் பார்க்குறது? சரி அம்மாவை விடுங்க, அம்மா அப்படியோ வளர்ந்துட்டாங்க. இப்போ நீங்கள் படித்து நீங்கள் ஒரு நல்ல வேலை செஞ்சால் தானே வந்திருந்து தம்பியை பார்த்து தங்கச்சிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அப்படியெல்லாம் விருப்பமா? அப்போ என்ன செய்கிறது? ஸ்கூலுக்கு போக விருப்பமா விருப்பம் இல்லையா? ஓ ஓ இப்போ நான் கொண்டே கூட வாங்கியாத ஒரு ஸ்கூலில் மார்க் ஷீட் எல்லாம் வச்சுருக்கீங்களா இவர்கிட்ட? 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு வரைக்கும் ரிப்போர்ட் கொடுக்குறேன். நாங்கள் போய் பேப்பர் பார்த்துட்டு வரோம். நாங்கள் ஓ அது கொடுக்குறேன் கிரேட் 1 2 3 மட்டும். ஆனால் கணிதத்தில் தான் 98 எடுப்பேன். கணிதத்தில் தான் 98 எடுப்பீங்களா? 98 88. கணிதமா பிடிக்கும் உங்களுக்கு? கணிதமா பிடிக்கும் உங்களுக்கு? கணிதத்தில் கொஞ்சம் பேர் எடுப்பேன். கொஞ்சம் கூட எடுப்பீங்களா? மற்றது எது குறைவாக எடுப்பீங்க? தமிழில் 88 எடுப்பேன். அதில் 2 கூட எடுப்பேன். மிச்சதில் அதிலலாம் கொஞ்சம் பிள்ளை வரும். கொஞ்சம் பிள்ளை வருமா? அப்போ எத்தனை எடுப்பீங்க? 60 70. என்னடா அப்போ 60 70ன்றீங்க? சுற்றாடல் அது சுத்த சோனி எங்களுக்கு ஓடாது அப்படியா? சுற்றாட கஷ்டமாக இருக்குமா? இல்லை ஈஸி தானே, படிக்கிறது ஈஸி. அதில் 78 88 எடுத்தேன். ஸோ பிறகு என்ன? இப்போ நல்லா படிக்கிற பிள்ளை, நல்லா படிக்கிற பிள்ளைண்ட படிப்பை நிப்பாட்டி பிள்ளைகளுக்கு படிப்பும் இல்லாமல் வீட்டை வச்சிருந்து நீங்கள் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்களா? ஐயோ சரி, இப்போ நான் உங்களுக்கு என்ன முடிவு எடுக்க, இப்போ நான் இந்த காணொலியை போடுறேன். எனக்கு உண்மையாக உங்களுக்கு என்னென்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியல. ஒரு கணவர் இல்லை. நீங்கள் போங்கம்மா, பாய். இப்போ ஒரு கணவர் இல்லை, 2வது கணவர் அவரும் வருவனா வரமாட்டேனான்ற ஒரு சூழ்நிலை நிற்கிறாரு. நாங்களும் ஃபோன் பண்ணி கதைச்சேன். ஃபோன் பண்ணி நாங்கள் கதைக்க இல்லை, என்ன நாங்கள் கதைக்கிறது சரியில்லைன்னு உங்களை தான் கதைக்க விட்டேன். நாங்கள் ஃபோனில் கதைக்க நல்லா தான் கதைச்சவர். ஆனால் அவரோட சில நிலைமைகளை பார்க்க அவர் வருவாரா வரமாட்டாரான்னு எங்களுக்கு தெரியலை. சரி, இப்போ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் என்னென்னா இப்போ 3 பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு அந்த தம்பிக்கு படிப்பில்லை, இந்த தம்பிக்கு படிப்பில்லை, உங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, இதெல்லாம் யோசிச்சுட்டு உண்மையாக உங்களுக்கு என்ன முடிவு சொல்கிறேன்னு சத்தியமாக தெரியலை. நிறைய இடத்துக்கு போனால் நீங்கள் அப்படி செய்யலாம் தானே, அந்த வேலை செய்யலாம் தானே நானும் கேட்டுட்டு ஏதாவது ஒன்று செய்துட்டு வரேன் தானே, எனக்கு தெரியலை சத்தியமாக. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வேணுமெண்டா தாரேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு இங்கே இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ இது உங்களுக்கு நிரந்தர இடம் இல்லை, நிரந்தரமான இந்த ஒரு 4 சுவருக்குள்ளே தான் இருக்குது. 4 சுவரும் இல்லை, 3 சுவர். அங்கால திறப்பால் கட்டிகிட்டு இருக்கிறீங்க, பிள்ளைய பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல வச்சுருக்கிறீங்க. தச்சலாம் இதால் பாம்பு பூச்சி உள்ளே வந்தால் கூட வாழது. நேற்று அன்றைக்கு சுருட்ட பாம்பு இந்த அவட தடியில் இருந்தது, இந்தால பூரான். பிறகு அதெல்லாம் தட்டி விட்டுட்டு தான் இதுலேயே தான் படுக்கிறோம். நாங்கள் மேலேருந்து விழுகிறது போல். இந்த கல் செவு தானே ஏறி வரும். அது நீங்கள் மண்ணெண்ணெய் வாங்குற நீங்கள் தானே சுற்றி விடுறது, அப்படி தான் ஊற்றிட்டு தான் படுக்கிறது இரவையில். இப்போ தான் சொல்கிறேன், அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு என்னட்ட இந்த 2 பரப்பு காணியை நான் எல்லார்ட்டையும் சொல்லி அது காணிக்குரிய கடைசியான ஆக்கள் நீங்களாம் தெரியாது சரியா. என்னட்ட ஒரு 2 பரப்பு காணி இருக்குது. ஆனால் அந்த காணி இருக்கிற இடம் உங்களுக்கு இங்கேருந்து யாழ்ப்பாணம் சரியா, தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க, நீங்கள் அந்த காணிக்குள்ளே இருங்க சரியா. உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கொட்டிலோ என்னவோ யாராவது உதவி செய்தால்
அதை போட்டுக்கொண்டு நீங்கள் அந்த காணிக்குள்ளே இருப்போம். ஆனால் எதையுமே நாம் வந்து முடிவு சொல்ல இயலாது. இந்த காணொலியை பார்க்குறவங்க அவங்க உதவி செய்ய விருப்பம்னு சொல்லி முன்னுக்கு வந்தால் உங்களுக்கு அந்த காணிக்குள்ளே ஏதோ ஒரு வேலையை செய்துட்டு தரலாம். ஆனால் காணி தாரத்துக்கு நான் சம்மதம். சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு காணியே இல்லைன்னு அழுதுட்டு இருந்தீங்க. அப்படி வேணாம், காணியை நான் உங்களுக்குண்டு எழுதி தரத்துக்கு நான் மனப்பூர்வமாக சம்மதம். எனக்கு காணி தந்த அண்ணாக்களோடய நான் ஒருக்கா ஃபோன் பண்ணி கதைக்கிறேன். வேணுமெண்டா ஒரு லைனில் இருங்க, கதைச்சி பார்ப்போம். அந்த இடத்தை பார்த்துட்டுன்னா அதில் ஒரு வீட்டொண்டு போட்டு இந்த கடைகள் இல்லாட்டி அவடத்துல இது வந்து நான் உங்களோட கதை கேட்க யோசிச்சு கொண்டு இருந்தேன். நான் ஏன்டா நான் உங்களோட கதை கேட்க எனக்கும் மைண்டுக்குள்ளே அதான் போச்சு. ஆனால் இவரை வச்சு கொண்டு நீங்கள் அந்த வேலை என்ன செய்ய இல்லாது. ஏன்னா அது வந்து இப்போ மெயின் ரோட்டில் இருந்து உள்ள ஒரு கொஞ்சம் தூரம் இல்லைனாக்கா. நான் இப்போ இவரோட கதைச்ச டைம் நான் சொன்னேன், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு இல்லாட்டி ஏதாவது செஞ்சு தந்தால் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லித்தான் கேட்க அவர் சொன்னார். இப்போ என்னன்னு சொன்னால் அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். சில நேரம் அவரை வரவழைக்கிறதுக்காக நான் இப்படியெல்லாம் சொல்லுவேணும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும் தானே அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், ஒரு நிரந்தரமான தொழில் இருந்தால் உங்களை வச்சு பார்க்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு இடம் ஒன்றும் இல்லாமல் தான் அந்த பக்கமும் புரட்டி இஞ்சாலையும் புரட்டி தான் இந்த பக்கம் நின்று என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தான் கேட்குறேன். அப்போ நாங்கள் ஒரு அவருக்கு ஃபோன் பண்ணி கதைச்சி பார்ப்போம்மா. எடுங்க பார்ப்போம். ஹலோ அண்ணா. ஓ அண்ணா, வேலையா நிற்கிறீங்களா? வேலையா நிற்கிறீங்களா அண்ணா? இல்லை சொல்லுங்க. ஓ அண்ணா, என்னண்டா நீங்கள் அந்த காணி தந்தீங்க தானே எங்களுக்கு? ஆமாம். அது வந்து வவுனியாவில் இருக்கிற ஒரு அக்காக்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த டைமில் நீங்கள் வருவீங்க தானே அங்கே? நீங்கள் கொடுங்க, உங்களை தந்துறேன். நீங்கள் அப்படி இல்லை, நாங்கள் காட்டையில நீ அதுக்கு என்ன உங்களுக்கு தந்ததுக்கு நாங்கள் காட்டக்கூடாது. சரி, அப்படி இல்லை, அது காட்டுறது அது எனக்குன்ட்டு தரலன்னா நீங்கள் யாருக்காவது கொடுங்க. அதில் பேரை சொல்லி கொடுங்க. அப்படி என்ன நீ என்ன கிழங்களை தந்ததானே உங்களுக்கு நாங்கள் தந்துட்டோம். நீங்க கொடுக்க அதுக்காக வந்து நாங்கள் காட்டுறோம். சரி சரி, ஓகே அண்ணா. நீங்களா கொடுங்க. சரி ஓகே, நான் அந்த டைமில் உங்களுக்கு அடிக்கிறேன் பார்த்து. சரி ஓகே ஓகேண்ணா, பாய். சரி ஓகே, அவங்கள்ட்டையும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ 2 பிள்ளைகளை பிரிவினையாக பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. திருப்பி வந்து உங்களோட 2 வேலை செய்கிறதுக்கு கவர்மெண்ட் வரேன்னு சொல்கிறீங்க. இது சாத்தியப்படுமா? முதல்ல இவங்க அம்மம்மா கிட்ட இருந்து விரட்டி இஞ்சால விட்ட நேரமும் இந்த பூக்கண்டு வியாபாரம் அப்பையும் சேர்ந்து நல்லா தான் வச்சு பார்த்தவர். இஞ்சால வந்தோடனே ஆட்கள் தெரியாதா ஒவ்வொரு மாதிரி நீங்கள் என்னத்துக்கு அவங்களோட பிள்ளைகளை வச்சு பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு சொல்லி கதைச்ச உடனே ஆளும் கொஞ்சம் இந்த இடத்துல என்னத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆள் போனவர் தான் வேலைக்கு போகிறேன்ட்டு பிரச்சனையாகி தான் போனவர். இந்த இடத்துக்குள்ள நாங்கள் என்னண்டு இருக்கிறது ஒரு இடமும் இல்லை ஒன்றும் இல்லாமல் நான் போகிறேன்டா நான் ஒரு வீட்டோட தான் வருவேன் எல்லா பக்கமும் நான் பார்க்கணும்னு சொல்லி தான் போனவர். என்ன பார்க்கணுமெண்டா பிள்ளைகளை பார்க்க தானே வேணும். இப்போ சரி, ஒரு மாதத்தில் ஒரு 1000 ரூபா காசாக அனுப்ப தானே வேணும். ஒரு இல்லைன்னாட்டா 3000 ரூபா கொடுக்க சொல்லி அந்த ஆட்டோக்காரனா தந்தவர். இந்த 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 அவங்களுக்கு இது வரைக்கும் போனதுக்கு 3000 ரூபா காசு அனுப்பியிருக்காரு தந்துருக்கு. அவரும் இந்த இடம் முதல்ல எங்கே வேலை செஞ்சான்னு சொன்னார். அங்கே வேலை சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, வேறொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னார். இந்த 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 கொழும்புல 2 வேலை செய்கிறாரு இப்போ. அவங்க நித்துற ஆன்சர் இல்லைக்கா. ஆன்சர் இல்லைண்ணா. சரி பார்ப்போம், நான் அவரோட ஒருக்கா கதைக்கிறேன். இங்கே ஒருக்கா பார்ப்போம். நான் தான் சொன்னேனேக்கா, உங்களோட நிலைக்கு என்ன முடிவெடுக்கிறது சத்தியமாக தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் நல்ல ஒரு இடத்துல இருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து கணவரை விட்டுடுவாங்க, நீங்கள் வந்து அங்கே இருங்கன்னு அவங்களோட கடைசி மட்டும் சொல்லல. என்ன இப்போ உங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது, எல்லாருமே வாழ்க்கையில் தப்பு பண்ணுவாங்க. அது ஒன்றும் செய்யலை, அது அவங்களோட சூழ்நிலையில் பொறுத்து. இப்போ நீங்கள் அவர் வந்து அங்கே எல்லாருமே சேர்ந்து இருந்து நீங்கள் அதுக்குள்ள ஒரு தொழில் இப்போ உங்களோட உங்களோட கணவர் வந்து இருப்பாருண்டா அது வந்து மெயின் ரோட். சரியா? மெயின் ரோட் மன்னார் மெயின் ரோட்ல இருந்து உள்ளே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் போகணும். கொஞ்சம் தூரம் வந்து ஒரு 50 மீட்டர் கூட போகாது. என்ன ஒரு 50 மீட்டர்னு வைங்க, 50 மீட்டர் தான் அதில் ஒரு காணி இருக்கு. நீங்கள் அதில் வந்து ஒரு வீட்டை கட்டி கொண்டு உங்களுக்கு யாராவது உதவி செய்யறதுக்கு சொல்லி ஒரு சின்ன போட்டு கொண்டு வந்து ஏதோ ஒரு வேலை திட்டத்தை தொடங்கினாலுமேக்கா
அண்ணா வந்து ரோட் கரையோட இப்போ அவருக்கு நிறைய இடங்கள் தெரியும் என்றபடியாக அதில் வந்து ஒரு ஜூஸோ ஏதோ பழங்களோ ஏதோ ஒன்று போட்டு விட்டு அதில் நல்ல வியாபாரம் போகும். ஏன்னா அதுக்கு இடையில ஒன்றும் இல்லை, கடைகளே இல்லை அதுக்கு இடையில. சரியா, அப்படி ஒரு தொழில் செய்யலாம். அப்போ அது அவர் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கும். அதை தாண்டி அது வந்து உங்களுக்கு ஒரு புது இடமா இருக்க போகுது. சரியா, அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் அதுக்குள்ள வர போறது இல்லை. நீங்க வந்து உங்களோட பாட்டுக்கு பதிஞ்சு போட்டு ஏதோ ஒன்று இருந்து ஏதோ செய்யலாம். ஆனா இப்போ நீங்க எங்க போய் இருக்கிறனாலும் உங்களுக்கு எழுத்து கொப்பி வேணுமே. இப்போ இந்த தம்பிக்கு பர்த் சர்டிஃபிகேட் பதிஞ்சிருக்க மாட்டீங்களே, இல்லை. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்கு கோர்ட் சாலை கதைக்கு அவையில் சொன்னவங்க லெட்டர் தாரணுன்னு சொன்னவங்க. அதுக்கு பிறகுதான் அவருக்கு லெட்டர் அனுப்புறேன்னு சொன்னவங்க. இப்போ இவர் பிறந்து 2 மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் போய் கோர்ட்ஸில் கதைச்சேன். லெட்டர் அனுப்பினதுக்கு பிறகு வழக்கு வந்ததுக்கு பிறகு டிவோர்ஸ் எடுத்து தாரணுன்னு சொல்லித்தான் நாங்கள் பிடிச்ச லோயர் சொன்னவ, அரசாங்க லோயர் தான் அவள் சொல்லியிருக்கிறா. அதுக்கு பிறகு டிவோர்ஸ். இப்போ நாங்கள் கள்ளத்தனமாக ரெஜிஸ்டர் எழுதுறனாலும் பிறகு அது ஒரு நேரத்தில் பிரச்சனையாக வந்தால் அது பிரச்சனை செய்யாது. அப்படித்தான் நிறைய பேர் சொன்னவங்க. ஆனால் அதில் எங்களுக்கு இது இல்லை. இப்போ ஏற்கனவே எங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அப்படியும் ஒரு இது எங்களுக்கு வந்தால் அது இன்னும் பிரச்சனை சொல்லி தான் நாங்கள் கோர்ட்ஸ்லேயே போய் கதைச்சினாங்க. இப்பயும் வந்து உங்களோட வாழ்க்கையை பார்த்து உங்களோட பிரச்சனையை பார்த்து உங்களுக்கு உதவி செய்யணும் யோசிக்கல. நான் யோசிக்கிறது 3 பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இப்படியான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அந்த பிள்ளையோட படிப்பில்லை, இந்த பிள்ளையோட படிப்பில்லை. எங்கே வவுனியாக்களை உங்களை எங்கேயாவது கொண்டு ஒரு இடத்துல விட்டாலும் விடுற இடத்துல நிரந்தரமாக இருக்கக்கூடிய மாதிரி யாராவது ஒரு இடம் தருவாங்கடா, பரவாயில்ல அந்த இடத்துல இருந்து போட்டு நீங்கள் பிள்ளைகளை அங்கே இருக்கிற ஸ்கூலில் சேருங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பிரச்சனை நாளைக்கு எழும்பி போகணுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? எழும்பி தான் போகணும். அப்போ அந்த நேரம் அந்த பிள்ளையை எங்கே கூட்டி கொண்டு சேர்ப்பீங்க? சேர்க்க இல்லாது, ஒன்றும் செய்ய இல்லாது. வவுனியாவுக்குள்ளேயே சேர்க்க இயலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வற்புறுத்தின இதில் நான் ஸ்கூலில் போய் கேட்கும்போது அந்த ஸ்கூலுக்கு பெட்டிஷன் அடித்தேன் ஸ்கூல். அப்போ அவர் சொன்னவர் நாங்கள் ஒருத்தருக்கு லீவிங் சர்டிஃபிகேட் தாரதில்லை அப்படின்னு சொல்ல பிறகு நான் டிபார்ட்மெண்ட்டில் கதைச்சினேன். பிறகு அவர் சார் திருப்பியும் கேட்டவர், நீங்கள் இஞ்சியா சேர்க்க போகிறீங்க, பிள்ளைய பொய்யா சொல்லி எடுத்து இஞ்சி சேர்க்க போகிறீங்களா சார்? நான் சொன்னேன் இல்லை, நான் கிளிநொச்சியில் சேர்க்க போகிறேன்னு லெட்டர் எழுதி தந்து தான் சேர்த்தேன். அந்த லெட்டரும் என்கிட்ட இருக்குது. அந்த அக்கா பக்கத்தில் தான் இருக்கிறா. பஸ்ஸில் போய் கொண்டு பிறகு எடுக்கிறாங்க. கட் பண்ணிட்டேன். சரி, தொழில் அண்ணா இவர் வந்து உங்களோட சேர்ந்து இருந்து தொழில் செய்வார். அது நான் யோசிக்கலை, அது எனக்கு தெரியலை. அது என்ன பகலவர் கதைச்ச கதையும் தெரியல. என்னை பொறுத்தளவில் உங்களை சேஃப்டி ஆக்குறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன். இது வாயில் குத்தி கொள்ளாமல் நீங்கள் சின்ன பிள்ளையை வச்சு கையில் கஷ்டப்படுறபடியா சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதா? நோ ஐடியா. இந்த இதை எடுத்து வைக்கணும். என்னண்டா இவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம், என்ன முடிவெடுக்கலாம்? நிறைய பேர் இந்த காணொலிக்குள்ள நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க. இருந்தாலும் இவங்களோட இடத்துலேருந்து பார்க்க எனக்கு அவங்க பண்ணுறது, அவங்க பண்ணினது, அவங்க எதிர்காலத்தில் அந்த கணவரோடு இருக்க போகிறாங்களே, எனக்கு அதெல்லாம் யோசிக்க தோணலை. இப்போயும் யோசிக்கிறேன். இந்த 3 பிள்ளைகள் சரி, இவர் இப்போ இன்னும் வளர்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் இருக்குது. இவங்க 2 பேரும் ஸ்கூல் போகணும். ஸ்கூல் போகாமல் வீட்டை நிற்கிறாங்க, சாப்பாடு இல்லை. அப்படியே அவங்களோட இது இருக்கிறது மட்டும்தான் யோசனையாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்தா நாளைக்கு அதுலேருந்து விட்டு விலகினா வந்துருந்துட்டு அந்த ஸ்கூலும் இல்லை. இப்போ நான் நிரந்தரமாக வந்து நான் இவங்களோட இருக்கல, அது இவங்களுக்குரிய ஏதாவது ஒரு வழியை தான் செய்து கொடுக்கலாம். அப்போ ஒரு 6 மாதத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து எனக்கு ஃபோன் பண்ணால் அந்த நேரம் நான் வந்து பார்க்க இல்லாத உடனே எல்லாத்தையும் யோசித்து தான் முடிவெடுத்து அந்த காணியை கொடுக்கலாமன்ற ஒரு முடிவெடுத்துருக்கிறேன். இப்போ அந்த காணி எனக்குன்ற காணி இல்லை, யாருக்காவது கொடுக்கணுமன்ற காணி. அப்போ அதை நான் கடைசி மட்டும் என்னோட வச்சிருக்கேன். அதாவது எனக்கு ஒரு பெரிய பாரம் மாதிரி. அப்போ அதை கொடுத்துட்டு எனக்கும் ஓகே காணியாக இருக்கோ கொடுத்துட்டேன்ற ஒரு நிம்மதியில் நானும் இருப்பேன். அப்போ அந்த காணியை நான் முழுக்க கொடுக்குறதுக்கு சம்மதம். ஆனால் நீங்கள் யாராவது உடன்பட்டு வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடு கட்டி கொடுத்தா கூட அவங்க அந்த இடத்துல சந்தோஷமாக ஒரு நாள் நைட்டாவது நித்திர கொள்ளட்டுமே. தனக்குன்னு ஒரு காணி, தனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அதுக்கு பிறகு மிச்சத்தை யோசிப்போமா அவங்களுக்கு என்ன செய்யலாம். அதுக்கப்புறமா அந்த அண்ணா வந்து இருக்கிறாரோ இல்லையோ, வீடு கட்டினதுக்கப்புறம் பாராரோ இல்லையோ, அதை பிறகு யோசிப்போம். ஏண்டா இப்போ என்ன சொல்கிறது, இவங்க தனியாக இருக்கிற மட்டும்தான் எனக்கு தெரியுது. நான் யோசிக்கிற பிள்ளையோ சரியாக தெரியாது. ஆனால் இப்போ என்னை விட நிறைய பேர் நிறைய விதமாக யோசிப்பீங்க உங்களுக்கு என்ன செய்யலாம்ன்றது. கண்டிப்பாக மறக்காமல் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணி ஆன்சர் பண்ணாடி கண்டிப்பாக மெசேஜ் போடுங்க, நான் எல்லாத்தையுமே பார்ப்பேன். இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா என்னண்டா இப்போ முதல் கட்டமாக தாங்களே நாங்கள் இல்லை பாருங்கள் எவ்வளோ இருக்கன்னு.
10,000 ரூபா. சரி, இதுவும் வந்தாக்கா நீங்கள் இப்போ கடன் கொடுக்குறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு தரல. இந்த காசை வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு தேவையான எதையாவது வாங்கி கொடுங்க. சரியா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஒரு கொஞ்ச நாளைக்கு சாப்பாட்டு அளவில் பாருங்கள். இப்போதைக்கு நான் என்ன இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் யாரும் ஃபோன் பண்ணி என்ன உதவி கிடைக்குதோ இல்லையோன்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் நல்லா கடவுளை வேண்டிக்கொள்ளுங்க. எனக்கு அது மட்டும் தான் சொல்ல தெரியுது. உங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறது என்ன மாதிரின்னு தெரியலை. நீங்களும் நல்லபடியாக 1க்கு 100 தடவை யோசிச்சுட்டு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி ஆன்சர் பண்ணாடி நான் திருப்பி பார்த்துட்டு உங்களுக்கு எடுப்பேன் தெரியும் தானே. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்திருக்க போகிற இடம் பூனேரி பக்கத்தில் வீடு இருக்குது. ஆனால் இப்படி இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி நெருங்கின வீடு இல்லை. தள்ளி 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 வீடு இருக்குது. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது. அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இப்படி இருந்து ஒவ்வொரு வீட்டையும் இப்படி ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்படுறதுக்கு உங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்குது அந்த காணி. அதான் வீட்டில் என்ன கைத்தொழில் உங்களால் செய்யணுன்றதை நீங்கள் என்ன தானே வீட்டை இப்போ கட்டி தந்து போட்டு சாப்பாடு கொண்டும் இல்லாமல் ஒன்றும் செய்யவும் இல்லை. காணியை தந்து போட்டு நீங்கள் இல்லை முதல் அவங்க எங்கேயாவது நிம்மதியாக இருக்கட்டும். எனக்கு அது மட்டும்தான் தோணுது. அவங்க எங்கேயாவது நிம்மதியாக இருக்கட்டும். சரி, இப்போ எனக்கு இந்த காசு அன்றைக்கு ஒரு அக்கா 50,000 ரூபா அனுப்பியிருந்தவங்க. இப்போ நான் இப்போ வெளிக்கிட்டதால் கையில் காசு கொண்டு நான் உங்களை எல்லாமே என்ன மாதிரி பார்த்து என்ன நான் உங்களை பார்க்கவும் இல்லை. பார்த்தா தான் எனக்கு என்ன உண்மை போய் என்று தெரியும். இப்போ நான் வரைக்கும் ஒரு கையில் 10,000 ரூபா காசு கொண்டு வந்தேன்னா இது நோபெட் குடும்பம் சிட்னி ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பியிருந்தவங்க எனக்கு 50,000 ரூபா. இப்போ அதில் தான் உங்களுக்கு முதல் கட்டமாக 10,000 ரூபா தந்துருக்கேன். இதை வச்சிருந்து இப்போ உங்களோட சாப்பாடு செலவு அதுகளை பாருங்கள். எனக்கு தெரியலை, நீங்கள் இந்த காணொளி மூலியமாக என்ன கேட்கணும்னு தோணுதோ நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளுங்க. அவ்வளோதான். தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறவங்க என்னையும் உங்களோட சகோதரமாக நினச்சி எனக்கு ஒரே ஒரு தம்பி தான். அதனால் எல்லாருமே சொந்தங்கள் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டு கடைசியாக உங்களை மட்டும்தான் நம்பி இந்த ஒரு முடிவு எடுத்து இந்த சேனலில் வீடியோ போட்டால் ஏதாவது இந்த பிள்ளைகளுக்கு சரி எனக்கு சரி ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும்னு நினச்சி நான் இந்த முடிவை எடுத்தேன். நீங்கள் என்ன சகோதரமாக நினச்சி ஏதாவது ஒரு வழியில் என்ன நீங்கள் முன்னெடுத்து விட்டுட்டீங்கன்னா நான் அந்த வழியிலேயே இந்த பிள்ளைகளை பராமரித்து கொள்ளுவேன் அப்படின்றது தான் நான் கூட வேண்டியிருக்கிறேன். கவலைப்படாதீங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன செய்யலான்றதை சொல்லுங்கள். ஏன்டா இப்போ நான் நினைக்கிறத விட நிறைய பேருக்கு நிறைய ஐடியா வரும். அப்போ அதெல்லாம் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். சரி, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. காணி தந்தவங்க ஜெயம் ரைடர்ஸ் அவங்க காணி விற்பனை செய்கிறவங்க. இப்போ அவங்க எங்களை காணொலியில் பார்த்துட்டு எங்களுக்கு 2 பரப்பு காணி தந்து வச்சுருந்தாங்க. இப்போ அந்த காணியை தான் உங்களுக்கு தரப்போகிறேன். சரியா? இப்போ உங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. நான் உங்களுக்கு காணி தாரது ஓகே. சரியா? காணி உங்களுக்கு தான் நான் தாரேன். அந்த காணியை ஒரு பரப்பு அப்படியே உங்களுக்கு தாரேன். இல்லை ஒரு பரப்பு இன்னொரு அக்காவை காய்ச்சி வச்சுருக்கு. அவங்க எனக்கு இன்னும் முடிவு சொல்ல இல்லை. ஆனால் ஒரு பரப்பு உங்களுக்குன்னு நான் தந்துடுறேன். சரியா? நீங்கள் அதில் வீடு கட்டி ஏதோ ஒன்றில் இருந்துடுவா. அதனால் உங்களுக்கு காணி கன்ஃபார்ம். யாராவது வீட்டுக்கு ஒரு சின்ன உதவி செய்தால் தொடர்ந்து செய்யலாம். சரி, இந்த 2 பேரும் தான் இப்போ முதல் கட்டமாக உங்களுக்குன்னு உதவி செய்திருக்கிறாங்க. நாங்கள் கடைசி வரைக்குமே எனக்கு என்ன சொல்கிறது, நான் எல்லாட்டையுமே ஹெல்ப் கேட்டேனக்கா. உங்களுக்கு கூட நான் நிறைய மெசேஜ் பண்ணி அக்கா தயவு செய்து ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேனே. ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு நீங்கள் திருப்பி ரிப்ளை பண்ணி என்னையும் ஒரு ஆள் மாதிரி ரிப்ளை பண்ணி எல்லாம் செஞ்சதுக்கு முதல் நன்றி. அது மட்டும் இல்லாத அந்த காணியை தந்த அந்த விற்பனையாளர் அவருக்கு மிக்க நன்றி. அது மூலியமாக எங்களோட வாழ்வாதாரமோ இல்லாட்டி எங்களோட ஒரு நிரந்தரமான இடமோ எங்களுக்கு நிம்மதியாக இருந்துடும். அந்த இடத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களோட ஞாபகங்கள் எனக்கு வருமேன்னு சொன்னால் அவையிலும் எங்களை மதித்து எங்களுக்கு உதவி செஞ்சவங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாத ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கும் எந்த சார்பாகவும் எந்த பிள்ளைகளோட சார்பாகவும் இந்த சாப்பாட்டுக்கு தந்த இந்த காசுக்காக மிக்க நன்றி. சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, அழாதீங்க, யோசிக்காதீங்க, இருங்க. பார்ப்போம். காணொலியை போட்டதுக்கப்புறம் உதவி வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். என்னால் இவ்வளோ குயிக்காக அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தர முடியுமென்று பார்த்து என்னால் முடிஞ்ச அளவு நான் கண்டிப்பாக முயற்சி செய்து பார்க்குறேன். ஓகே, பாய். விட்டுறவா? சரி, நீங்கள் இருங்க, பிள்ளைய பார்த்துக்கொள்ளுங்க, சாப்பாட்டை கொடுங்க பார்த்து. அவங்க நித்திரியாகவும் போயிட்டாங்க. நான் வரைக்கும் முடிச்சிருந்தேன், இப்போ நித்திரியாக போயிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைண்டாக்கா, இப்போ உங்களை ஒரு இடத்துல கொண்டு இருத்தணும்ன்றதை விட அவங்களோட படிப்புக்காக ஏதாவது ஒரு இடத்த பார்த்து தான் ஆகணும். அதுதான் இப்போ இதில் முக்கியம். சரி, பாப்பா காணொலியை போட்டதுக்கு பிறகு என்னம்மா என்று பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, போயிட்டு வரவா? சரி, நீங்கள் இருங்க நாங்கள் போயிட்டு வரோம். தெரியும் தானே?